நித்யானந்தேஸ்வர பரமசிவசமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசிவசக்திமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பரமசிவ பரம்பொருளி வாழும் வெளிப்பாடாக இருந்து உங்கள் அனைவருக்கும் பரமாத்வைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றேன். பரமாத்வைத பிராப்திரஸ்து. அருணாச்சல புராணம் பரமசிவ ஞானமும் பரமசிவ பக்தியும் பரமசிவ விஞ்ஞானமும் தொடர்ந்து 17 நாட்கள் நடைபெறவிருக்கும் தொடர் சத்சங்க நிகழ்வு. இந்த நிகழ்வை முதலில் அறிமுகப்படுத்தி விடுகின்றேன், ஆழ்ந்து கேளுங்கள். இந்த அருணாச்சல புராணம் பரமசிவ ஞானம், பரமசிவ பக்தி, பரமசிவ விஞ்ஞானம், இந்த 17 நாட்கள் தொடர் சத்சங்கத்தின் காரணம் உங்களை பரமசிவ ஞானத்தில் மலரச் செய்வது, பரமசிவ பக்தியில் மலரச் செய்வது, பரமசிவ விஞ்ஞானத்தில் மலரச் செய்வது, பரமுக்தியில் மலரச் செய்வது, ஜீவன் முக்தர்களாய் மலரச் செய்வது. ஆழ்ந்து கேளுங்கள். நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பொறுப்பு. உங்கள் மீது இருக்கும் நேர்மையான அன்பும் ஸ்ரத்தையோடு கூடிய கருணையும் இனிமையான நட்பும் சேர்ந்து மிக நேர்மையாக நிஜ சத்தியங்களை மட்டுமே உங்களுக்கு சொல்வேன். உங்களிடமிருந்து எனக்கு அடையப்படுவது ஒன்றும் இல்லை. உங்களால் என்னிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது என்கின்ற சர்வ சுதந்திர நிலையிலே நான் இருப்பதனால் நேர்மையான அன்பும் நேர்மையான கருணையும் ஸ்ரத்தையோடு கூடிய காதலும் ஸ்ரத்தையோடு கூடிய நட்பும் மட்டுமே காரணங்களாக கொண்டு, இந்த காரணங்களினால் மட்டுமே இந்த சத்சங்கத்தை, தொடர் நிகழ்வை, தொடர் சத்சங்க நிகழ்வை உங்களுக்கு அளிக்கின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். உங்கள் மீது கொண்ட நேர்மையான அன்பும்
ஸ்ரத்தையோடு கூடிய கருணையும் நட்போடு கூடிய காதலும் இனிமையான ஸ்ரத்தையும் நேர்மையும் உடைய நோக்கத்தோடு நல் நோக்கத்தோடு நீங்கள் எல்லோரும் ஜீவன் முக்தர்களாய் மலர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இந்த 17 நாட்கள் அருணாச்சல புராணம் தொடர் தியான சத்சங்க நிகழ்வை அளிக்கின்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்லுகின்றேனோ அந்த அறிவியல், அந்த துறையை முழுமையாக அறிந்தவன் நான். அதனால் அரை சத்தியம் குறை சத்தியம் சொல்ல மாட்டேன், நிறை சத்தியத்தை முறையாய் சொல்வேன். உங்களுக்கு நான் கொடுக்கிற உறுதி, கமிட்மெண்ட், பிராமிஸ், இந்த 17 நாட்கள் மட்டும் ஸ்ரத்தையோடு நான் சொல்லுகின்ற சத்தியங்களை உபயோகப்படுத்தி பாருங்கள். மனனம் செய்து பாருங்கள். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம் அப்படின்னா ஆழ்ந்து கேட்டல், மனனம் அப்படின்னா ஆழ்ந்து சிந்தித்தல். அந்த சத்தியங்களில் உள்ள சத்தியத்தை ஆழ்ந்து சிந்தித்தல். நிதித்தியாசனம் அப்படின்னா வாழ்தல். இந்த 17 நாட்கள் மட்டும் நான் சொல்லுகின்ற இந்த சத்தியங்களை கேட்டு சிந்தித்து வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஜீவன் முக்தி உறுதி என்று நான் உறுதியளிக்கின்றேன். Too good to be true. ரொம்ப பெரிய பிராமிஸ், ரொம்ப பெரிய வாக்குறுதி அப்படின்லாம் நினைக்காதீங்க. உண்மையிலேயே வாழ்க்கையோட மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் மிக எளிமையாக அடையப்படுகின்றது. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த 17 நாள் மட்டும் எனக்கு கொடுங்கய்யா. இந்த 17 நாட்கள் முடிவில் நிச்சயமாக நீங்கள் இந்த 17 நாட்களை எனக்கு கொடுத்ததற்காக மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். இந்த 17 நாட்களை எனக்கு அளித்தமைக்காக நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். ஞானம், பரமசிவன் ஞானம், வாழ்க்கையினுடைய இறுதி சத்தியங்கள், அறுதி சத்தியங்கள், முடிந்த முடிவு, நிஜ சத்தியங்களை, பரம சத்தியங்களை மிக தெளிந்த உங்களுக்கு புரிகின்ற மொழியிலே சொல்லப் போகின்றேன். தேவைப்படுகின்ற இடத்திலெல்லாம் மொழியினால் என்னை பந்தப்படுத்திக் கொள்ளாமல் சில நேரங்களில் ஆங்கில வார்த்தைகளையும் உபயோகிக்கப் போகின்றேன். ஏனென்றால் நான் ஜென்சிக்கு பேசிட்டு இருக்கிறேன், இந்த தலைமுறைக்கு பேசிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஞானத்தை அளிப்பதற்காக பேசிட்டு இருக்கிறேன். நான் தமிழ் வகுப்பு எடுக்கல. அதனால உங்களுக்கு புரிவதற்காக
சில ஆங்கில வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தப் போகின்றேன். என என்னுடைய நோக்கம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், இதை வாழ வேண்டும், அவ்வளவுதான். வெறும் உங்களுடைய அடுத்த 17 நாட்களை மட்டும் எனக்கு கொடுங்கள். பரமுக்தியை உங்களுக்கு அளிக்கின்றேன். பரமசிவன் சாட்சி. பொய் புகழேன், புகட்டுரையேன். பரமசத்தியமே சொல்லுகின்றேன். 17 நாட்கள் அதிகம். பரமுக்தி அனுபூதிக்கு 17 நாட்கள் ரொம்ப அதிகம். இந்த ஒரு சில புரிதலை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத் சங்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இல்ல வேற உங்களை டிஸ்டர்ப் பண்ற ஸ்கிரீன்ஸ்ல பார்க்காதீங்க. கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. நல்லா நீங்க காலை நீட்டி உட்காந்துக்கலாம். வேணும்னா நல்ல ஒரு ஹாட் காஃபி, ஒரு கப்பு ஹாட் காஃபியோ இல்ல ஹாட்டா டீயோ இல்ல ஹாட் சாக்லேட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. சாஞ்சி உட்காந்துக்கலாம், எப்படி வேணா உட்காந்துக்கலாம். எனக்கு தேவை உங்களிடமிருந்து மரியாதை அல்ல, உங்களுடைய லிசனிங். அதனால நீங்கள் ஆழ்ந்து கேட்பதுதான் எனக்கு தேவை. ஒரு கப்பு காஃபி வேணும்னா, ஒரு கப்பு ஹாட் சாக்லேட் வேணும்னா, ஒரு கப் டீ வேணும்னா, என்ன வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ்டா காலை நீட்டி சோஃபால உட்காந்துக்கோங்க. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த 17 நாட்களிலும் பரமசிவ பரம்பொருள் எனக்கு அளித்த பரமசிவ ஞானம், பரமசிவ விஞ்ஞானம், பரமசிவ பக்தி, என் குருமார்கள் எனக்கு அளித்த அனுபூதி, நான் இந்த அனுபூதியை மற்றவர்களுக்கு அளிக்கும் பொழுது 40 ஆண்டுகளாக இந்த அனுபூதியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அதனால் மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற முறையை மிக ஆழ்ந்து நான் கற்றுக்கொண்ட இந்த தெளிவு, இவை அனைத்தின் சாரத்தையும் உங்களுக்கு அளிக்கின்றேன். எந்த ஒரு ஃபீல்டுலையும் ஒருவர் 10,000 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அவர் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆயிடுவார். ஒரு பேசுகின்ற பேச்சுத்துறையிலோ, நடிப்பு துறையிலோ, அல்லது ஒரு வியாபாரத்திலோ, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசியலிலோ 10,000 மணி நேரம் அவருடைய வாழ்க்கையையும் ஸ்ரத்தையோடு அவர் செலவிட்டால் எந்த துறையிலையும் he will be the master genius. நான் பல 10,000 மணி நேரங்களை இந்த ஞான அனுபூதியை பெருமான் எனக்களித்த, பரமசிவ பரம்பொருள் எனக்களித்த ஞான அனுபூதியை மற்றவர்களுக்கு அளிப்பதிலும், சொல்வதிலும், மற்றவர்களுக்கு அதை அனுபூதியாக்குவதிலும் பல 10,000 மணி நேரங்கள் செலவிட்டு விட்டேன். அதனால் மிகச் சரியாக, மிக நுட்பமாக எந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி எப்படி அந்த அனுபூதியை உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் தெளிவையும் பரமசிவ பரம்பொருள் எனக்கு அளித்திருப்பதனால் ஸ்ரத்தையோடு கேளுங்கள். நான் இப்ப சொல்றது எதுவுமே தற்புகழ்ச்சி அல்ல, அறிமுகம், தன்னிலை விளக்கமும் அறிமுகமும். என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்றேன். ஏன் நீங்கள் இந்த நிகழ்வில்
இந்த 17 நாட்கள் தொடர் சத்சங்கத்தில் முழுமையாக ஆழ்ந்து மூழ்கி கேட்க வேண்டும் என்கின்ற காரணத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். ஜீவன் முக்த வாழ்க்கை, அததான் இந்த 17 நாட்களுக்குள் உங்களுக்கு அளிக்கிறேன்னு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். ஜீவன் முக்த வாழ்க்கைனா என்ன? அந்த விளக்கத்தை கேட்டுக்கொள்ளுங்க. நான் என்ன பிராமிஸ் பண்றேன், என்ன கமிட் பண்றேன் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லிவிடுகின்றேன். ஜீவன் முக்தினா ஆழ்ந்து கேளுங்கள். பரசுதந்திரம். சுதந்திரம் 2 வகைப்படும். வெளியிலே என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கான சுதந்திரம். ஃப்ரீடம் டு டூ எனிதிங். ஃப்ரீடம் டு டூ எனிதிங். என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கான சுதந்திரம். இந்த சுதந்திரத்துக்கு நிழல் சுதந்திரம்னு பேரு. ஆனா உள்ளுக்குள்ளே உங்களை அழுத்தத்திற்குள்ளாக்கி, உங்களை கட்டாயத்திற்குள்ளாக்கி செயல்பட வைக்கும் மன அமைப்பு உங்களால் கண்டே பிடிக்க முடியாமல், உங்கள் மனத்தால் கண்டுபிடிக்க முடியாமல், ஆனால் உங்கள் மனத்தால் காண இயலாவிட்டாலும் தான் உங்களுக்குள் அமர்ந்து கொண்டு அது விரும்புகின்ற விதத்திலே இந்த உலகத்தையே நீங்கள் காண வைக்கும் வாசனை. ஆழ்ந்து கேளுங்கள். சில மனப்பதிவுகள், மன அமைப்புகள் உங்கள் மனத்தாலேயே கண்டுபிடிக்க முடியாத வகையிலே உங்கள் ஆழத்தில் ஒளிந்து கொண்டு நீங்கள் காண முடியாத விதத்தில் இருந்து கொண்டு, ஆனால் இந்த உலகத்தை நீங்கள் எப்படி காண வேண்டும் என்று அது முடிவு செய்து கொண்டு அதன் தன்மைக்கேற்றார் போல இந்த உலகத்தையே காண வைக்கின்ற வாசனைகள், இவைகளிலிருந்தெல்லாம் சுதந்திரம் அடைவதுதான் நிஜ சுதந்திரம். ஆழ்ந்து கேளு. The obsessive compulsive patterns உங்களுக்கு தெரிந்தே உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும், உங்களை பல்வேறு விஷயங்களை செய்ய தூண்டும். தவறென்று தெரிந்தும், துக்கம் என்று தெரிந்தும், கொடூரமானது என்று தெரிந்தும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிதைத்துக் கொள்ளுகிறீர்கள், சீரழித்துக் கொள்ளுகிறீர்கள் என்று தெரிந்தும் செய்ய தூண்டுகின்ற மன அமைப்புகள். உதாரணம் சொல்லணும்னா போதை பழக்கங்கள். இன்னொரு அடுத்த நிலை, உங்களுக்குள் இருப்பதையே நீங்கள் கண்டறிய முடியாத விதத்திலே ஒளிந்து கொண்டு, ஆனால் அதன் தன்மையினாலேயே, அதன் போக்கிலேயே இந்த உலகத்தையே நீங்கள் காண வைக்கின்ற வாசனைகள். அதுக்கு உதாரணம் என்னன்னா, தொடர்ந்த எரிச்சல், எப்போதும் இருக்கின்ற எரிச்சல், எப்போதும் இருக்கின்ற சேட்னஸ், கவலை. அது உங்களுக்குள்ள எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னே தேட முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது உள்ள உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் காணாத விதத்திலே ஒளிந்து கொண்டு நீங்கள் இந்த உலகத்தை காணுகின்ற
விதத்தையே வடிவமைக்கின்றது. உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த உலகத்தை நீங்க எப்படி காண்றீங்களோ அதை வடிவமைப்பதே அந்த வாசனைகள் தான். உள்ளுக்குள் இருக்கும் மன அமைப்புகள், சம்ஸ்காரங்கள், வாசனைகள், இவைகளிடமிருந்தெல்லாம் முழுமையான சுதந்திரம் பெறுவதே நிஜ சுதந்திரம். ஆழ்ந்து கேளுங்கள். வெளியிலே freedom to do anything, என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு. நினைச்சா போய் ஒரு பொருளை வாங்கலாம், நினைச்சா ஒரு வீட்டை வாங்கலாம், நினைச்சா எங்க வேணாலும் போகலாம், நினைச்சா ஒரு சினிமா பார்க்கலாம், நினைச்சா நினைச்சபடி பேசலாம், நினைச்சா நினைச்சபடி என்ன வேணா செய்யலாம். இது ஃப்ரீடம் டு டூ. இது நிழல் சுதந்திரம் மட்டுமே. நிஜ சுதந்திரம் உங்களுக்குள்ள தொடர்ந்து பிரஷரை உருவாக்கிக்கிட்டு இதை செய், அதை செய், இதை பண்ணு, அதை பண்ணுன்னு உங்களை தொடர்ந்து விரட்டி கொண்டிருக்கும் மன அமைப்பு உங்களுக்குள் இருப்பதே தெரியாமல், உங்களுக்குள் இருப்பதை நீங்களே கண்டுபிடிக்க முடியாமல் ஒளிந்து கொண்டு, ஆனால் நீங்கள் காணாது இருந்தாலும் இந்த உலகத்தை நீங்கள் காணுகின்ற விதத்தையே முடிவு செய்கின்ற வாசனை, இவைகளிலிருந்து முழு சுதந்திரம்தான் நிஜ சுதந்திரம். ஃப்ரீடம் ஃப்ரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில கருத்துக்களை நான் 2-3 தரம் சொல்லுவேன். ஏன் 2-3 தரம் சொல்றேன்னு நினைக்காதீங்க, போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் பேச்சாளன் கிடையாது. அப்படியே ஒரு சொல்லிக்கிட்டே போறதுக்கு. நான் இங்கு சத்சங்கத்தை நிகழ்த்துகின்றேன். உங்களை என்டர்டெயின் பண்ற பேச்சாளர்கள்னா ஒரு கருத்தை 2வது தரம் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நான் உங்களுக்கு ஜீவன் முக்தியை அளிப்பதற்கான சத்சங்கத்தை நிகழ்த்துகின்றேன். அதனால நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆஃப் ஆயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். திரும்ப வருவீங்க. உடம்பு இங்கதான் இருக்கும், மனசு இங்கேயோ போயிட்டு இருக்கும். திரும்ப அட்டென்ஷனுக்கு வருவீங்க. அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வர்றவங்க தான் மனிதர்கள். அதனாலதான் ஒரு தரம் மிஸ் பண்ணாலும் அடுத்த தரம் மிஸ் பண்ணாம இருக்கட்டும்னு 2-3 தரம் இந்த சத்தியங்களை ஆழமா சொல்றேன். நிழல் சுதந்திரம், நிஜ சுதந்திரம், இந்த 2 வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் இந்த 2 சுதந்திரத்தையும் அடைந்து வாழுகின்ற பரசுதந்திரத்திலே இருக்கின்றவன் நான். அதனால இந்த சத்தியத்தை தயவு செய்து உள்வாங்குங்கள். நிஜ சுதந்திரம், ஃப்ரீடம் ஃப்ரம் நடந்து விட்டால் நிழல் சுதந்திரம் தானாக உங்களை நிழல் போல் தொடர்ந்து வரும். ஃப்ரீடம் ஃப்ரம் நடந்துருச்சுன்னா ஃப்ரீடம் டு உடனடியா நடந்துருங்கய்யா. உள் உலகத்தையே வெளி உலகம் தொடருகின்றது. உள் அனுபூதியையே வெளி அனுபவம் தொடருகின்றது. இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாருமே நினைக்கிறது உள் சுதந்திரத்தை அடையிறது ரொம்ப நாள் ஆகும், எனக்கு வயசாய் போயிரும். இல்லை, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி வைத்திருக்கின்றேன். உள் சுதந்திரம்
மிக 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 எளிமையானதும் உடனடியாக அடையக்கூடியதும் பகவான் ரமண மகரிஷி சொல்ற மாதிரி ஐயே அதிசுலபம். ரமண மகர்ஷி இன்னொரு கருத்து, ரொம்ப அழகான ஒரு சத்தியத்தை சொல்லுவார். குருவாசக கோவைன்ற ஒரு நூல்ல அவர் சொல்லி அவருடைய சீடர் முருகனார் வகுத்த பாடலாக தொகுத்த ஒரு நூல் குருவாசக கோவைன்னு. அதுல சொல்றாரு, ஒரு முக்கோணமான சுவர், அந்த சிறைக்குள்ளே இருக்கின்ற ஒரு மனிதன் உண்மையில அந்த சிறையில் மூன்றாவது சுவர் இல்ல, 2 சுவர் தான் இருக்கு, 3வது சுவரே இல்ல. ஆனா அந்த 2 சுவர்களின் மீது முட்டிக்கொண்டு இருக்கின்ற மனிதன் ஐயோ ஐயோ ஐயோ, சிறையில் அடைபட்டு கிடக்கின்றேனே, சிறையில் அடைபட்டு கிடக்கின்றேனே, என்ன கொடுமை அப்படின்னு புலம்புறான். எப்படி இந்த சிறையிலிருந்து விடுபடுவேன், எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும்னு கதறி அழறான். அவன் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்கய்யா, ஒன்னே ஒண்ணுதான், திரும்பி பார்க்கணுங்க. அந்த 3 சுவர்கள் முன்னிலை படற்கை, கட்டாது இருக்கப்படுகின்ற சுவர் தன்மை. முன்னிலை படற்கையிலே முட்டிக்கொண்டு இருக்கும் வரை நிஜ சுதந்திரத்தை ஒரு நாளும் காண்பதில்லை. தன்மையை நோக்கி திரும்பினீர்களானால் நிஜ சுதந்திரம் இந்த வினாடி. ஐயே அதிசுலபம் ஆன்ம வித்தை, ஐயே அதிசுலபம். நொய்யார் தமக்கு மூலங்கையா மலகக்கணி பொய்யாய் ஒழிய மிகு மெய்யாய் உளதான்மா. மெய்யாய் நிரந்தரந்தான் ஐயாதிருந்திடவும் பொய்யாம் உடம்புலகம் மெய்யா முளைத்தெழும் பொய் மையார் நினைவனுவும் உய்யாதொடுக்கிடவே மெய்யார் இதய வெளி வெய்யோன் சுயமான்ம விளங்குமே. இருள் அடங்குமே, இடர் ஒடுங்குமே, இன்பம் பொங்குமே. ஐயே அதிசுலபம் ஆன்ம வித்தை, ஐயே அதிசுலபம். ஐயா, நிஜ சுதந்திரத்துக்கு நீங்க செய்ய வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லைங்க. முன்னிலை படற்கையின் மீது முட்டிக்கொண்டு இருப்பதை விட்டு, முன்னிலை படற்கையின் மீது முட்டுவதனால் கிடைக்கும் நிழல் சுதந்திரத்தையே சுதந்திரம் என்று நினைப்பதை விட்டு தன்மையை நோக்கி திரும்புங்கள். சுவரே இல்லை, தன்மை எனும் சுவரே அங்கு இல்லாததனால் நீங்கள் இதுவரைக்கும் கூட சிறையில் அகப்படவே இல்லை என்கின்ற நிஜ சுதந்திரம் உடனடியாய் கிடைக்கும். வார்த்தை விளையாட்டுகளால் நான் உங்கள் ஆசையை தூண்டவில்லை, சத்தியம் சொல்லுகின்றேன், சந்தேகம் வேண்டாம். நிஜ சுதந்திரம் அடைவதற்கு மிகவும் எளிது. கொஞ்சம் ஸ்ரத்தையோட இந்த 17 நாட்கள் ஆழ்ந்து கேளுங்கள். இந்த 17 நாட்கள் நிகழ்ச்சியும் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்திய நேரத்தின் படி 8 மணிக்கு துவங்கி 10 மணி வரை பொது சத்சங்கம், எல்லோருக்குமான சத்சங்க நிகழ்வு, தியான சத்சங்க நிகழ்வு. அதுக்கு பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸுக்கு மட்டும் கேள்வி பதிலும், அவர்களை இந்த ஞான ரசவாதத்திற்குள், இந்த ஞான ரசவாதத்தை அவர்களுக்கு அனுபூதியாக்குகின்ற தியான முறைகளும் அளிக்கப்படும். ஏனென்றால்
ஸ்ரத்தையோடு இவைகளை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். அவர்களோடு கேள்வி பதிலும் கலந்துரையாடலும் நிகழும். 8 to 10 மணி வரை 2 மணி நேரம் சத்சங்கம். 10 to 11 மணி வரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அன்பர்களுக்கும் மெம்பர்ஸ், கைலாயத்தின் மெம்பர்கள், உறுப்பினர்கள், கைலாயத்தோட சிட்டிசன், இவர்களுடைய கேள்விகளுக்கு பதில், கேள்வி பதிலும். இப்படித்தான் ஒரு நாளைக்கு 3 மணி நேர நிகழ்வாக இது நிகழப் போகின்றது. இந்த 17 நாட்களும் இந்த 3 மணி நேரம் மட்டும் எனக்கு கொடுங்கய்யா. இந்த சத்தியத்தை, பரமசிவன் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் பக்தியையும் உள்வாங்குங்கள். அதை நிதித்தியாசனம் செய்து வாழ்ந்து பாருங்கள். ஜீவன் முக்தி சத்தியம், ஜீவன் முக்தி நிச்சயம். நிஜ சுதந்திரம், நிழல் சுதந்திரம் இரண்டையும் அடைவீர்கள். ஜீவன் முக்தியோட அடுத்த குணம் என்னன்னா நிழல் முழுமை, நிஜ முழுமை. நிழல் முழுமைன்னா என்னன்னா எதை வேண்டுமானாலும் செய்வதற்கான ரிசோர்சஸ். ஒரு 10 வீடு வாங்கணும்னா வாங்கலாம், ஒரு ஃப்ளைட் வாங்கணும்னா வாங்கிக்கலாம், ஒரு கார் வாங்கணும்னா வாங்கிக்கலாம், என்ன வேணும்னாலும் வாழ்க்கையில வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அது மாதிரியான செல்வ வளம், அது மாதிரியான மக்கள் சுற்றி இருத்தல், அது மாதிரியான ஃபேமிலி, அது மாதிரியான டீம், இது நிழல் முழுமை. இதைத்தான் நம்ம எல்லாரும் தேடி ஓடிட்டு இருக்கோம். அதனாலதான் பேங்க் பேலன்ஸை வச்சு நம்முடைய பலத்தை நாம முடிவு பண்றோம். நம்ம பேர்ல இருக்க சொத்துக்களை வச்சு நம்ம யாருன்னு நம்மளை நாமளே முடிவெடுத்துக் கொள்ளுகின்றோம். நம்முடைய ஆள்பலம், நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்முடைய பவர், நம்முடைய அதிகார பலம், இவைகளை வைத்து நம்மளை நாமளே யாருன்னு முடிவு பண்றோம். இது எல்லாமே நிழல் முழுமை நோக்கி தேடுதல். ஆழ்ந்து கேளுங்கள். பணத்தால் வாங்கக்கூடிய எதையும் வாங்கும். பவரால, பணத்தாலும் அதிகாரத்தாலும் வாங்கக்கூடிய, அடையக்கூடிய எதையும் அடைவது நிழல் சுதந்திரம். பணத்தாலும் அதிகாரத்தாலும் அடையக்கூடிய எதுவுமே தேவையில்லை என்று இருப்பது நிஜ முழுமை. பணத்தாலும் அதிகாரத்தாலும் அடையக்கூடிய அனைத்தையும் அடைய இயல்வது நிழல் முழுமை. பணத்தாலோ அதிகாரத்தினாலோ எதனாலும் அடையப்பட வேண்டிய எதுவுமே தேவையில்லை என்கின்ற நிலையில் இருப்பது நிஜ முழுமை. பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் நிழல் முழுமையும் நிஜ முழுமையும் அவர் எனக்கு அளித்திருக்கின்றார். இந்த அனுபூதியிலிருந்து, இந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றேன். தயவு செய்து கேளுங்கள். நிஜ முழுமை தேடுங்கள். அடையப்பட வேண்டியது நிஜ முழுமை. நிழல் முழுமை உங்களை நோக்கி தானாக வரும். நிழல் முழுமை தேடியோரெல்லாம் நிழல் முழுமையும் அடையாது, நிஜ முழுமையும் அடையாது வாழ்விழந்தார்கள். அதுதான் உண்மை.
நிஜ முழுமை தேடியோர் நிஜ முழுமையும் அடைந்தார். நிழல் முழுமை அவரை நிழல் போல தொடர்ந்தது. இதுதான் சத்தியம். அதனால நிஜ சுதந்திரம், நிழல் சுதந்திரம், நிஜ முழுமை, நிழல் முழுமை, இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் ஜீவன் முக்தி. பரமசிவ பரம்பொருள் தன்னையே ஆகமத்திலே, தியான ஸ்லோகத்திலே தன்னை எப்படி மற்றவர்களெல்லாம் தியானிக்க வேண்டும் என்று அவர் விளக்கும் பொழுது, என்றும் 16ஆன திவ்ய சரீரம் என்று தன்னையே விளக்கிக் கொள்ளுகின்றார். இப்படித்தான் நான் இருக்கின்றேன், என்னை தியானிப்பவர்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தன்னிலை விளக்கம் கொடுக்கின்றார் பரமசிவ பரம்பொருள். ஆகமத்திலே என்றும் 16ஆக இருக்கின்ற திவ்ய சரீரத்தில் இருக்கின்றேன் என்றார். அது மாதிரியான திவ்ய சரீரம் தாங்கி நிழல் சுதந்திரமும் நிஜ சுதந்திரத்தையும் வாழ்ந்து, நிழல் முழுமையும் நிஜ முழுமையும் வாழ்ந்து, ஈகமும் பரமும் இனிமையோடு இயைந்து முழுமையோடு வாழ்ந்து இருத்தலே ஜீவன் முக்த வாழ்க்கை. கேட்கும் பொழுது மிகப்பெரிய பிராமிஸ், மிகப்பெரிய வாக்குறுதி மாதிரி தெரியுங்கய்யா. ஆனால் செய்து பார்த்தீர்களானால், வாழ்ந்து பார்த்தீர்களானால், மிக மிகப்பெரிய கதவுகளெல்லாம், கோட்டையின் கதவுகளெல்லாம் கூட ஒரு முழம் நீளம் சாவியில்தான் திறக்கின்றது. எத்துணை பெரிய கதவாக இருந்தாலும் ஒரு சிறு சாவியை போட்டால் திறப்பது போலே உங்கள் முன் இருப்பது எத்துணை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சிறு 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 சத்தியங்கள், பரம சத்தியங்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது அந்த பிரச்சனைகள் காணாமல் போய்விடுகின்றன. 1000 கோடி மூட்டை பஞ்சிருந்தாலும் ஒரு துளி நெருப்பு போதும் அத்துணையும் காணாமல் போகச் செய். 1000 ஆண்டுகள் இருள் அடைந்து போய் கிடந்த அறையாக இருந்தாலும் ஒரு விளக்கு போதும் ஒளியை கொண்டு வர. அதனால் காலத்தாலோ அல்லது அளவின் அதிகத்தினாலோ உங்களுடைய அஞ்ஞானமும் பிரச்சனைகளும் நிச்சயமாக உங்களை நிரந்தரமாய் பந்தப்படுத்த முடியாது. அது உங்கள் ஜீவன் முக்தியை, பரமுக்தியை தாமதப்படுத்தவும் முடியாது. சற்றே உள்வாங்குங்கள். சத்தியம் சொல்லுகின்றேன். இந்த 17 நாளுங்க இந்த சத்தியங்களை உள்வாங்கிறது, இதை சிந்தனை பண்றது, இதை கடைபிடிக்கிறது, இதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. இத ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா வச்சுக்கோங்க. இப்ப நீங்க உங்களுடைய வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆனா இந்த சத்தியங்களை கடைபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா வச்சுக்கோங்க. அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நான் சொல்ல வர சத்தியம், உங்களை நீங்களே பழித்துக் கொண்டு இழித்துக் கொண்டு நெகட்டிவான வார்த்தைகளை உங்களை நோக்கி சொல்வதை நிறுத்துங்கள். இதான் முதல் பாடம், முதல் சத்தியம். ஆழ்ந்து கேளுங்கள். இந்த 17 நாட்களும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்களை நீங்களே தொடர்ந்து விமர்சித்துக் கொள்ளுகின்ற, எதிர்த்துக் கொள்ளுகின்ற, தாழ்த்திக் கொள்ளுகின்ற வார்த்தைகளை விட்டொழியுங்கள். செல்ஃப் டவுட் உங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. செல்ஃப் ஹேட்ரட்
உங்களை வெறுத்து கொண்டே இருப்பது, செல்ஃப் டினையல், உங்களை மறுத்து கொண்டே இருப்பது, உங்களை நீங்களே தொடர்ந்து உள்ளுக்குள்ள உட்கார்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க பாருங்க. அதை விடுங்கள். உள்ளுக்குள்ள எந்த உணர்வை நீங்கள் தொடர்ந்து ரசிக்கின்றீர்களோ, ருசிக்கின்றீர்களோ, புசிக்கின்றீர்களோ, அதே போல்தான் உங்கள் வாழ்க்கை வெளியிலும் மலரும். உள்ளுக்குள்ள எந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து ரசிக்கின்றீர்களோ, ருசிக்கின்றீர்களோ, புசிக்கின்றீர்களோ, மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ளுகின்றீர்களோ, அதே போல்தான் உங்கள் வெளி உலக வாழ்க்கை அமையும். சுய வெறுப்பு, சுய மறுப்பு, சுய சந்தேகம் இவைகளை உருவாக்கும் வார்த்தைகளை உள்ளுக்குள் சொல்வதை நிறுத்திவிடுங்கள். அடுத்தது, இரண்டாவது, என்ன நடந்தாலும் சாட்சியாக உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். வெளியில நடக்கிறது, உள்ள நடக்கிறது, எல்லாத்தையும் சாட்சியாக என்னதான் நடக்குது, அதுல ஈடுபடாமல், நேரடியாக அதில் கலந்து கொள்ளாமல், பொங்குகின்ற பயங்கள் உண்மையில் போகஸான உண்மையில்லாத பயங்கள்ங்கயா. நிஜ வாழ்க்கையில் பயம், உங்களுடைய நீங்கள் பயப்படுகின்ற ஒன்று உங்கள் கண் முன்னால் வருவது ஒரே ஒரு முறை வேண்டுமானால் இருக்கலாம். ஆனா எத்தனை கோடி முறை அதை மனதில் நினைத்து 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 பயத்தால் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்னு பாருங்க. அதனால பொங்குகின்ற பயம், பொங்குகின்ற குரோதம், பொங்குகின்ற எரிச்சல், பொங்குகின்ற இந்த டைவர்ட் பண்ணிக்கிறது, இது என்ன அது என்ன, இதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம், இவைகளை எல்லாம் சாட்சியாக பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்கயா. ஆசையே சுகம்னு நினைக்கிறீங்க, அதாவது டைவர்ஷனே சுகம்னு நினைக்கிறீங்க, அச்சமே பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க, பயமே பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ், உங்க மனம் தொடர்ந்து அச்சத்தை உருவாக்குவதனால் உங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதாக உங்களை நம்பச் செய்கின்றது. தொடர்ந்து வேறு வேறு ஆசைகளை உருவாக்கி உங்களுடைய அட்டென்ஷனை திருப்புறதுனால உங்களை சுகமாக வைத்திருப்பதாக உங்கள் மனம் உங்களை நம்பச் செய்கின்றது. வெறும் இந்த 17 நாள் மட்டுங்க அமைதியா என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ளே நடக்கின்ற சகல கொந்தளிப்புகளையும், உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய மகாபாரத போர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் 3ஆம் உலகப் போர் எப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் வெளியில நடக்கிற போரை பத்தி சொல்லல. நீங்களும் மாமியார் மருமகளும், இல்ல கணவனும் மனைவி, இல்ல மனைவியும் கணவனும், ஆபீஸ்ல பாஸும் ஒர்க்கரும், இல்ல கிளையண்ட்டும் மேனேஜரும், இந்த மாதிரியான அந்த வெளி பிரச்சனைகள், வெளி போராட்டங்கள், அதுல அதை பத்தி நான் இப்ப பேசல. நான் இப்ப பேசுறது எல்லாமே உள் போராட்டங்கள். தொடர்ந்த காரணம் இல்லாத உள் போராட்டங்களால் உங்களை பற்றியே உங்களுக்கு தெளிவு இல்லாமல் ஆழமான சுய சந்தேகத்தினால் அரிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையோட
வெற்றி எது? உங்க வாழ்க்கையில எது இறுதி குறிக்கோள்? ஏன் வாழ்கிறீர்கள்? உங்களுடைய தினசரி வாழ்க்கை உங்க இறுதி குறிக்கோளை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகுதா? இந்த மாதிரி பல விஷயங்களில் எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு, இந்த மாதிரி பல விஷயங்களில் அடிப்படையே தெரியாமல், அதை திரும்பி கூட பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிளைண்ட் ஸ்பாட்லயே வாழ்ந்துட்டு போயிடுறோம். வாழ்க்கையிலே 99% அதிகமானவர்கள் தங்களுக்குள் நிகழ்கின்ற போராட்டத்தை நிறுத்த முடியும் என்று நம்புவதும் இல்லை, நிறுத்த முயற்சிப்பதும் இல்லை. ஆனால் இதை நம்பாமல், முயற்சிக்காமல் நிறுத்த முடியாது என்கின்ற முடிவுக்கு வந்து விடுகின்றார்கள். அதுதான் மனிதனுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை. மனிதனுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை இந்த சத்தியங்கள் சிறு வயதிலேயே சொல்லப்படாதது. அதுதான் ஒரு மிகப்பெரிய கெட்ட செய்தி. நல்ல செய்தி இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அதைவிட மிகப்பெரிய நல்ல செய்தி, இதை கடைபிடியுங்கள். உடனடியாக ஜீவன் முக்த தன்மையை நீங்கள் வாழ முடியும், அடைய முடியும். அதிலே நிலை நின்று இருக்க முடியும். சாட்சியாக வெளியில நடக்கிறது, உள்ள நடக்கிறது எல்லாத்தையும் சாட்சியாக இந்த ஒரு 17 நாள் மட்டும் பாருங்க. நான் வேற ஒண்ணும் கேட்கல. உங்க மாமியார் எங்கேயும் போயிட போறதில்ல, உங்க மாமனார் எங்கேயும் போயிட போறதில்ல, உங்க மனைவி எங்கேயும் போயிட போறதில்ல, உங்க கணவன் எங்கேயும் போயிட போறதில்ல, உங்க மேனேஜர் எங்கேயும் ஓடி போயிட போறதில்ல, யாரும் எங்கேயும் ஓடி போயிட போறதில்ல. 17 நாளுக்கு அப்புறம் உங்களுடைய சண்டையெல்லாம் ஆரம்பிச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. இந்த 17 நாட்கள் இதுவரை எப்படி இருந்தீர்களோ அப்படி இருப்பதில்லை. இந்த 17 நாட்கள் டிக்ளேர் பண்ணுங்க, ஐ ஆம் நியூ, நான் புதியவன். பரமசிவ பரம்பொருள் இருக்கின்ற பரமசாந்த ஸ்வரூப நிலையிலே சாட்சியாக அமைதியோடு சாட்சி ஸ்வரூபமாக உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நடப்பதை காண்பேன் அப்படின்னு முடிவெடுங்க. பெருமான் தன்னையே தியானிக்க சொல்லி எப்படி தியானம் பண்ணணும்னு ரொம்ப அழகா விளக்குறாரு. அதுல இதையெல்லாம் பிரதமமான முக்கியமான குணங்களா சொல்றார். ஷோடசா அப்தயுதம் காத்னம் சுப்ரசன்னம் ஸ்மிதானனம். 16 வயதுடைய, என்றும் நிரந்தரமாய் 16 வயதுடைய திவ்ய சரீரத்தோடும் பரமசாந்தத்திலே நிலை பெற்று மிகப்பெரிய செயற்கரிய செயல்களை செய்வதோடு அது எதனிலுமே கட்டுப்படாமல் ஈடுபடாமல் சாட்சியாக இருப்பது ரொம்ப பேரடாக்ஸான ட்ரூத். செயற்கரியதை செய்யும் பெருமான் செய்ய முடியாதவைகளை செய்யும் வீரட்டான தலங்கள் கொண்டவன். செய்ய முடியாதவைகளையெல்லாம் செய்பவன், ஆனால் எதிலுமே ஈடுபடாமல் சாட்சியாக இருப்பவன். அந்த சாட்சியாக இருப்பதை இந்த 17 நாள் மட்டும் கடைபிடிங்க, வேற ஒண்ணும் வேண்டாங்க. மூன்றாவது, இந்த 17 நாள் தேவையை விட அதிகமாக ஒரு வார்த்தையும் பேசுவதில்லை, உபயோகிப்பதில்லை. உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி.
தேவைக்கான அளவுக்கு மட்டும் வார்த்தைகளை உபயோகம் பண்றது. டெலிகிராம் மாதிரிங்க. அந்த காலத்துல இந்தியாவில் டெலிகிராம் இருக்கும். டெலிகிராம் ஒரு வார்த்தைக்கும் பணம். அப்ப என்ன ஆகும்னா மக்கள் இந்த குறைந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஒரு செய்தியை கன்வே பண்ணிடுவாங்க. உங்களை இந்த 17 நாளும் டெலிகிராம் மோடுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. அன்லிமிட்டெட் ஃப்ரீ கால்ஸ் மோட்ல இருக்காதீங்க. இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறது அன்லிமிட்டெட் ஃப்ரீ கால்ஸ். அந்த மோட்ல இருந்து டெலிகிராம் மோடுக்கு உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் மிக குறைந்த அளவே வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது. இது 3வது. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது உங்கள பல பேருக்கு சந்தேகம் வருது. அதுக்குள்ளே மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால மக்கள். ஐயோ, இதையெல்லாம் பண்ணா என்னால வீட்டுல 17 நாள் இருக்க முடியாது சாமி. கவலையே படாதீங்க. இதை கடைபிடிக்கிறதுக்கு 17 நாள் உங்களால வீட்டுல இருக்க முடியாதுன்னா அந்த வீட்டுல நீங்க இருக்க வேண்டாம். வாங்க, கைலாசா திருவண்ணாமலை திறந்துதான் வச்சிருக்கேன். யார் வேண்டுமானாலும் வாங்க. இந்த 17 நாட்களும் உங்களுக்கு இலவசமாக உணவளித்து, இலவசமாக தங்குமிடம் கொடுத்து, இந்த சத்சங்கங்களை நீங்கள் கேட்டுவிட்டு வாழ்ந்துவிட்டு கடைபிடித்து விட்டு ஜீவன் முக்தர்களாக திரும்பி செல்லுங்கள். முழுக்க இலவசமா கொடுக்கிறேன். சாப்பாட்டுக்கு பணம் கட்ட வேண்டியதில்லை, தங்குற இடத்துக்கு பணம் கட்ட வேண்டியதில்லை. இருப்பதை பகிர்ந்துண்போம் வாருங்கள். செவிக்கும் உணவு கொடுத்து வயிற்றுக்கும் நல்ல சாத்வீகமான இந்த சத்தியங்களை எல்லாம் உள்வாங்குவதற்கு உங்கள் உடலை தயார் செய்கின்ற நல்ல சாத்வீகமான உணவும் கொடுத்து, தபோ சூழலையும் கொடுத்து, இந்த 17 நாட்கள் இந்த ஞானத்தை அளித்து இலவசமாக அத்தனையும் அளித்து அனுப்புகின்றேன். இந்த 17 நாட்கள் மட்டும் மிக குறைந்த அளவு பொருட்களோடு வாழ்ந்து பாருங்கள். மிக குறைந்த அளவு பொருட்கள், அடிப்படை தேவையானவைகளை மட்டும் உபயோகித்து கொஞ்சம் தரையில ஒரு விரிப்பு விரிச்சு படுக்கிறது, படுக்கைன்னு இல்லாம பெட்டையோ கட்டிலையோ யூஸ் பண்ணாம தரையில ஒரு விரிப்பு விரிச்சு படுக்கிறது. மேபி ரொம்ப குளிர் பாதிப்பு இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் திக்கான விரிப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 17 நாட்கள் மட்டும் மிக குறைந்த பொருட்கள், அதை உபயோகப்படுத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிக குறைந்த பொருட்களை உபயோகப்படுத்துவது மிகப்பெரிய சுதந்திரம். வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய சுதந்திரம். உங்க உடம்பு யோக சரீரமா மாறிடுங்கய்யா. மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வரும்போது என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுதான் பெஸ்ட் சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்தா இருக்கும். அதே மாதிரி நான் யாரை நேசிக்கின்றேனோ, என்னையே சரணடைந்த என்னுடைய கைலாசவாசிகள், பக்தர்கள், சீடர்களுக்கு நான் கொடுக்கின்ற சரியான மருந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை. பிக்ஷை எடுத்து யாத்திரை பண்ணி, இந்த பிக்ஷை எடுத்து மரத்தடியில தூங்கி யாத்திரை பண்ணி இந்த வாழ்க்கை மனதையும் உடலையும் வேறு நிலைக்கு எடுத்துட்டு போயிடுங்க. பாவம்
99% மக்கள் வாழ்க்கையோட அடிப்படை சுதந்திரம், அடிப்படை புரிதலே இல்லாம இஎம்ஐ கட்டியே செத்து போயிடுறீங்க. ஐயோ, இதுல அந்த இஎம்ஐ கட்டிட்டு அதுக்கு உழைச்சி வாழறத சுதந்திரம் வேற உங்களை நம்ப வச்சு மூளைச்சலவை பண்ணி வச்சிருக்காங்க. என்ன கொடுமை! இந்த இஎம்ஐ லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய அநீதிங்கயா. இஎம்ஐ லைஃப் ஸ்டைல்னா வேற ஒண்ணும் இல்ல. கிடைக்கிறதே என்பதற்காக தேவையில்லாத கடன்களை வாங்கி, தேவையே இல்லாத பொருட்களை வாங்கி, உங்களுக்கு பிடிக்காதவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த பொருட்களை உங்களுடைய சொத்துன்னு சேர்த்து நம்பி, நீங்க யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தேவையில்லாத கடன் வாங்கி தேவையில்லாத பொருளை வாங்கி இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே உங்களை பிடிக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் அவங்கள பிடிக்காது. ஆனா அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தேவையில்லாத கடன் வாங்கி தேவையில்லாத பொருட்களை வாங்கி அதற்கு இஎம்ஐ கட்டுறதுக்காக வாழ்க்கையை அழிக்கிறதா ஜென்சி லைஃப் ஸ்டைலுங்க. இதை ஒரு பெரிய சுதந்திரம்னும் பெருமை என்றும் மூடத்தனமாக வாழ்ந்து கொண்டு எது தேவை என்று கூட புரியாமல், எது வாழ்வின் நோக்கம் என்று கூட புரியாமல் கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 17 நாளும் அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கே கொஞ்சம் விடுதலை கொடுத்துக்கணும். இப்ப வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வெளியில போட்டுருங்கன்னு நான் சொல்லல. 17 நாளும் இந்த 17 நாள் மட்டும் அதை தொடாம வாழ்ந்து பாருங்க. மிக குறைவான பொருட்களை உபயோகித்து வாழ்தல். உங்கள் உடலும் மனமும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவில் உயர்நிலைக்கு வரும், மெச்சூரிட்டிக்கு வரும். இந்த நகரமயமாக்கல், நகரத்தை நோக்கி உங்களை எல்லாம் தொருத்துறது, நகரத்தை நோக்கி உங்களை எல்லாம் துரத்துறது, இஎம்ஐ சென்டர்டா உங்க லைஃபை மாத்துறது, இது எல்லாமேங்கய்யா பெரும் பணக்காரர்கள் உங்களை அடிமையாக வைப்பதற்காக உங்களுக்கு இழைக்கின்ற மிகப்பெரிய கொடுமைங்கய்யா. உங்கள் வாழ்க்கையை சுரண்டும் கொடுமைங்கய்யா. தயவு செஞ்சு கொஞ்சம் இதுல இருந்தெல்லாம் கண் திறந்து பாருங்க. உடனே கேட்காதீங்க, இவ்வளவு தங்க ஆபரணங்கள் போட்டு தங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க குறைந்த பொருட்களோடு வாழுங்கள் எங்களுக்கு சொல்லலாமா சாமி? ஆழ்ந்து கேளுங்கள். உள் முழுமையை அடைந்து விட்டதனால் வெளி முழுமை தானாகவே என்னை பின்தொடர்ந்து, நிஜ முழுமையை அடைந்து விட்டதனால் நிழல் முழுமை வந்து கொண்டிருக்கின்றது. இதை நான் தேடிச் செல்லவில்லை. நிஜ சுதந்திரத்தை அடைந்து விட்டதனால் நிழல் சுதந்திரமும் என்னை நோக்கி தானாகவே என் பின்னால் நிழலாக வந்து கொண்டிருக்கிறது. நான் தேடி அடைந்தது நிஜ சுதந்திரமே, நிழல் சுதந்திரம் தானாய் வருகின்றது.
நான் தேடி அடைந்தது ஞான அனுபூதியே. இந்த நாட்டின் தலைவன் என்கின்ற பதவி, கைலாயத்தின் தலைவன் என்கின்ற பதவி தானாய் பின்தொடர்ந்து வருகின்றது. நான் தேடி அடைந்தது பெருமானின் பதம் மட்டுமே. மற்றவை எல்லாம் பரம் மட்டும்தான் நான் தேடி அடைந்தேன். மற்றவை எல்லாம் தானாய் பின்தொடர்ந்து வருகின்றது. அதனால ஒருவேளை நான் அடைந்ததை அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களானாலும் கூட நான் சொல்வதை வாழ்ந்து பாருங்கள். இந்த 17 நாட்கள் வாழ்ந்து பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கின்ற உங்கள் பணம், சொத்துக்கள், அதிகாரம், இதை சார்ந்து உங்களை எடை போடுகின்ற இந்த பழக்கத்தை விடுங்கள். ஒரு பொருளால் உங்கள் உயிருக்கு மரியாதை வருவதில்லை. உயிரிலே உயிர் படைந்தவர்கள் தொட்ட பொருளுக்கு கூட மரியாதை வந்து விடுகின்றது. போய் பாருங்க, ரமண மகர்ஷி யூஸ் பண்ண, ரமண மகர்ஷி உபயோகப்படுத்தின கொட்டாங்கச்சி வச்சு வழிபடுறாங்க. காரணம் என்ன? உயிரிலே உயிர் படைந்தவர் என்பதனால் அவர் தொட்டதெல்லாம் மதிப்புக்குரியதாகின்றது. உயிரிலே உயிர்ப்பில்லாதவன் வெளியில் இருக்கும் பொருள்களாலே தனக்கு மதிப்பு வருகிறது என்று நினைந்து பொருட்களாலே வருகின்ற மதிப்பு பொருள் போகும் பொழுது சென்றுவிடும். அது ஒரு நாளும் மதிப்பே அல்ல. Matter can never bring respect to the being. Only the being can bring respect to the matter. சில பேர் கேட்கறது, அப்புறம் ஏன் இவ்வளவு நகைகள் போட்டிருக்கீங்க? ஐயா, உங்களுக்கெல்லாம் சொல்றேன் ஐயா, பெருமான், நான் அவருடைய பதம்தான் தேடினேன். அவர் பதம் தேடி சென்றேன். அவர் பரமும் இகமும் இரண்டும் கொடுத்தார். உங்களுக்கும் இரண்டும் கொடுப்பார். அவர் பதம் தேடுங்கள்னு சொல்றதுக்காகத்தான் ஏன் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். அதனால் இகம் தேடும் முன் பரந்தேடுங்கள். அடைவது சுலபம் எனும் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அடைவது கஷ்டம்ங்கிற ஒரே ஒரு தவறான மூளைச்சலவையினால்தான் நீங்கள் பரம் நோக்கி திரும்பாமலேயே வாழ்வை அழித்து விடுகின்றீர்கள். அதனால இந்த 17 நாட்களும் உங்களை பரத்தை நோக்கி திருப்புவதும், பரத்தை நோக்கிய உங்கள் பயணத்திலே ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்து உங்களை மேலெடுத்து வருவதும் தான், இந்த பயணத்திலே உங்களை வெற்றியடையச் செய்வதும் தான் என் நோக்கம். ஒரு சாதாரண மனுஷன் அவனுடைய காரு, பங்களா, வீடால அவனுக்கு பெருமை நினைக்கிறான். பொருளால் தனக்கு பெருமை நினைக்கிறான். ஆனா ஞானமடைந்த புருஷர்கள் தான் தொட்டதனால் பொருளுக்கு பெருமை சேர்க்கின்றார்கள். நான் எப்பவும் சொல்றது உண்டுங்க, நம்ம உட்கார்ந்துருக்கிற சீட்டால நமக்கு பெருமைன்னா நாம யூஸ்லெஸ். நம்மளால அந்த சீட்டுக்கு பெருமை வரணும். பீடத்தால் தனக்கு பெருமை அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட். நம்மால் நாம் இருக்கும் பீடத்திற்கு பெருமையாக வேண்டும். இருக்கிற பீடத்தால நமக்கு பெருமைனா அப்ப யாரோ கட்டி வச்ச பீடம் காலங்காலமா கிடக்கு.
நாம இல்லை, யார் உட்கார்ந்தாலும் அந்த பெருமை அவங்களுக்கு வரப்போகுது. அது பெருமை அல்ல. நாம் உருவாக்கி நாம் இருப்பதனால் அந்த பீடத்திற்கு பெருமை. அதுதான் நிஜமான வெற்றி. உங்க ஆபீஸ் சீட்டா இருந்தாலும் சரி, உங்களுடைய கெரியரா இருந்தாலும் சரி, எல்லா விதத்தில் உயிர்ப்பின் உயர்வை மலரச் செய்யுங்கள். நினைத்து பார்க்க முடியாத பெருநன்மைகளை அடைவீர். 17 நாட்களும் என்ன செய்யணும் அறிமுகத்தை கொடுத்து விட்டேன். இவைகளை கடைபிடிக்க முடியாது வீட்டில் இருந்தேன்னா அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. கைலாச திருவண்ணாமலை கிளம்பி வந்துருங்க. திருவண்ணாமலையில் 5-6 கைலாசம் பண்ணி வச்சிருக்கேன். ஏதோ ஒரு கைலாச திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்கன்னா இந்த சத்சங்கங்களை கேட்டு இந்த ஞான ஜீவன் முக்த வாழ்க்கையை வாழ்ந்து அண்ணாமலையாரையும் தரிசித்து அருமையான திருவிழா, பெருமானை ரசிக்கணும்னா திருவண்ணாமலை தீபம் தாங்க. பெருமானை ருசிக்கணும்னா பரமசிவ ஞானம், பெருமானை புசிக்கணும்னா பரமசிவ விஞ்ஞானம், பெருமானை ரசிக்கணும்னா திருவண்ணாமலை தீபம், தீபத் திருவிழாங்க. திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்கன்னா கைலாச திருவண்ணாமலைக்கு வந்துருங்க. 17 நாளும் பெருமானை ரசித்து, பெருமானை ருசித்து, பெருமானை புசித்து பரமசிவமயமாகுங்கள், பரமுக்தி அடையுங்கள். நல்ல புரிஞ்சு. வாழ்க்கையோட அடிப்படையே புரியாமல் எவனோ ஒருத்தனை பணக்காரனாக்குறதுக்காக உங்க வாழ்க்கை முழுக்க நாசமா போயிட்டு இருக்குங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த நகரமயமாக்கல், இஎம்ஐ மூலமா மக்களை கண்ட்ரோல் பண்ற இந்த வாழ்க்கை முறை இருக்கு பாருங்க. இஎம்ஐ மூலமா உங்களுக்கு இல்லாத ஆசைகளை உங்களுக்குள் திணித்து, கடன் வாங்க வைத்து, அதை வட்டி கட்டுறதுக்காக உங்களை கடனுக்குள்ளே கட்டுப்படுத்தி, இது ஒரு கொடுமையான மேலை நாட்டு வாழ்க்கை முறைங்கயா. ஐயோ, கடந்த 10 ஆண்டுகளில் பாரதத்திற்குள்ளும் இந்த கொடுமை புகுந்து விட்டதே. அடுத்த தலைமுறைய எஜுகேஷன் லோன், ஹவுசிங் லோன்லாம் பந்தப்படுத்துற, கட்டுப்படுத்துற சமூகம் நாம கிடையாதுங்கய்யா. அமெரிக்கால, யூகேலாம் தான் ஒரு பையனுக்கு 15 வயசு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா எஜுகேஷனும் அவன் எஜுகேஷன் லோன் எடுத்து அவன் பார்ட் டைம் ஜாப் பண்ணி படிச்சுக்கணும். படிச்சு முடிச்ச பிறகு அவன் எஜுகேஷன் லோனை கட்டிக்கணும், அவன் வீடு வாங்கிக்கணும். ஆனா நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி கிடையாதுங்க. அப்பா 7 தலைமுறைக்கு சேர்த்து வைப்பாரு. நம்ம ஃபேமிலி சென்டர்ட் லைஃப் ஸ்டைல், கிராமங்கள் சென்டர்ட் லைஃப் ஸ்டைலுங்க. இந்த கிராமங்களிலிருந்து மக்களை வேறறுத்து பெருநகரங்களுக்கு மூவ் பண்றது தான் மனிதர்களுக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய கொடுமை. உடனே சொல்லாதீங்க ஐடி ஜாப் பெரிய நகரங்கள்ல தான் கிடைக்குது. ஐடி அவுடேட்டட், டெட் ஃபீல்டுப்பா. ஏஐ ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் உலகம் முழுக்க எங்க வேணாலும் இன்டர்நெட் கிடைக்குது. அருமையான மாடல்ஸ். ஜோஹோ, திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் என்ன அருமையான மாடல் பில்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. நீங்கள் உங்கள் கிராமங்களில், உங்கள் சிற்றூர்களில், உங்கள் சிறுநகரங்களில் வாழ்ந்தபடியே
உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளும் பொருள் வளத்தையும் அடைய முடியும். பெருநகரங்களை நோக்கி படையெடுக்க வேண்டியதில்லை. நம்முடைய வேர்களை விட்டு வெளியேற வேண்டிய அவசியமில்லை. ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இங்க அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பவே முடியாத மாதிரி உங்களை இஎம்ஐ போட்டு கட்டி வச்சு மிருகத்தை விட கொடுமையா வேலை வாங்கி உறிஞ்சி தூக்கி எறிகின்றார்கள். அதனாலதான் பல தரம் நான் சொல்லுவேன், ஐயா ஒரே ஒரு வருஷத்தை எனக்கு கொடுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த இஎம்ஐ இது இருந்தாதான் வாழ்க்கை நடக்கும், அது இருந்தாதான் வாழ்க்கை நடக்கும், நீங்க எதெல்லாம் பயத்துல ஆசை அச்சங்கிற மிகப்பெரிய கொடும் சங்கிலிகளால் உங்களை கட்டுப்படுத்தி வச்சிட்டு இருக்கீங்களோ, அந்த உள்மன கட்டு வெளி வாழ்க்கை கட்டு இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு வருஷம் இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணுங்கயா. இந்த சோகோ மாடல் மாதிரி ஐயா திரு ஸ்ரீதர் வேம்பு பண்ணியிருக்க சோகோ மாடல் மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் உங்களுக்கு புரிபடுங்கயா. ஆயிரக்கணக்கான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். பாரதம் ஒரு அருமையான தேசம். கோவில் கோவிலாக தல யாத்திரை செய்யுங்கள். நம்ம பாரம்பரியத்தில் சொல்லுவாங்க, மூர்த்தி தலம் தீர்த்தம் என முறையாக இருந்தவர்க்கு முறையாக சென்றோர்க்கு வாய்த்த வரும் பரம்பொருளே. இதெல்லாம் சும்மா பழங்கதை கிடையாதுங்கய்யா. இப்பவும் சொல்றேன், உங்கள் உடலாலும் மனதாலும் உங்க வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு வருடம் இந்த பரிவிராஜ யாத்திரை பண்ணுங்க. யார் யாரெல்லாம் வாழ்க்கையே சஃபகேட்டிங்கா இருக்கு, ஐயோ காலையில எந்திரிச்சதும் இதே மனம், இதே மனைவி, இதே வாழ்க்கை, இதே பழக்கங்கள், ஆனா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கோம் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு வந்து அப்படியே வாழ்க்கை திடீர்னு புதுசா மாறிடும்னு. இதே குழாயடி சண்டை, ஆனா கற்பனைகளை மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு நடந்து அப்படியே எல்லாம் மாறி போயிரும். நாம் மாற்றாமல் எதுவும் மாறாது. கூட்டை உடைத்துக் கொண்டு குளவி வெளியே வராமல் அது பட்டாம்பூச்சியாக மாறாது. ஒரு வருஷம் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை தேடுவதற்காக, உண்மையான வாழ்க்கையோட இறுதி குறிக்கோள், அறுதி குறிக்கோள், பரம சத்தியம் எது அப்படின்னு தேடுறதுக்காக தீர்த்த யாத்திரை பண்ணுங்க, பரிவிராஜ யாத்திரை பண்ணுங்க. உண்மையில சொல்லணும்னா இந்தியாவில் பாரதத்துல சமூக சூழ்நிலையெல்லாம் ரொம்ப சாதகமா ஆயிடுச்சு. இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைகள் போறவங்களுக்கு, இந்த மாதிரி பல இடங்கள்ல போய் பல மக்களோட பழகிறவங்களுக்கு, நீங்க என்னதான் யூடியூப்ல பாத்தீங்கன்னாலும் ஜூம்ல பேசுனீங்கன்னாலும் இந்த அனுபவம் வராதுங்கய்யா. அதாவது உங்க மனம் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கிற சங்கிலியில இருந்து உடையணுங்கய்யா. இந்த பயங்கள் அருந்து போகணும். மிடில் கிளாஸாவே வாழ்ந்து செத்து நாசமா போக வைக்கிற இந்த மன அமைப்பும் வாசனைகளும் அழிந்தொழிய வேண்டும். மிடில் கிளாஸாவோ ஏழையாவோ பிறக்கிறது தப்பு இல்லைங்க. அப்படியே வாழ்ந்து செத்து போயிருந்த மிகப்பெரிய
மிகப்பெரிய தவறுங்கய்யா. செல்வம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. அறிவும் அறிவினால் சமூகத்திற்கு பங்களிக்கும் சக்தியும், அதுதான் செல்வமா மாறுது. ஒரு வருஷம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன், சத்தியம் சொல்லுகின்றேன், உங்களுடைய பணம் சம்பாதிக்கின்ற அறிவும் பங்களிக்கும் திறனும் கூட 10,000 மடங்கு அதிகரித்து விடும். உங்களுடைய உடலும் மனமும் அடுத்த நிலைக்கு போயிருங்கய்யா. இந்த சேம் குண்டுச்சட்டில குதிரை ஊட்டி நாசமா போகாதீங்க. குதிரையும் செத்து போகும், குண்டு சட்டியும் உடைஞ்சு போகும், நீங்களும் அழிஞ்சு போவீங்க. அதான் நடக்கும். ஒருவேளை உங்க கணவரோ மனைவியோ கூட இந்த மாதிரி ஒரு உற்சாகமுடைய வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ வேணுன்ற அந்த எண்ணம் இருக்கவங்க அவங்களையும் கூப்பிட்டு போங்க. 18 வயசுக்கு கீழே உங்களுக்கு குழந்தைங்கன்னா குழந்தைங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போங்க. பல இடங்களுக்கு போய் பல மக்களை பார்த்து பல சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் மரத்தடியில் தூங்குறதுனால கொஞ்சம் கோல்டுனால ஒரு நாள் கோல்டு வரும். ஒன்னும் தப்பு இல்லை, செத்து போயிட மாட்டீங்க. ஒரு நாள் மறுநாள் ரசம் வச்சு குடிச்சா சரியா போயிட போகுது கோல்டு. உங்களை அறியாமலேங்கய்யா உங்கள் உடலும் மனமும் மிகப்பெரிய பலம் உடையதாக சக்தி உடையதாக மாறிவிடுங்க. அதனாலதான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நடந்த மிகப்பெரிய நன்மை இந்த பரிவிராஜ யாத்திரை. இந்தியா முழுக்க யாத்திரை பண்ண முடிந்தவரை நடந்து செல்லுங்கள். அப்ப என்ன கிராமம் கிராமமா பார்க்கலாம். ஒருவேளை நடக்க முடியாத சில நாட்களில் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கும், மாட்டு வண்டி, லோக்கல் டிராக்டர், அவங்களோடலாம் அந்த மாதிரி பயணம் பண்ணுங்க. அப்போ மக்களோடு உறவு வருங்கய்யா, மக்களோடு பழகுவீங்க. உலகம் நல்லது அப்படிங்கிறது புரியுங்கய்யா. உங்களுக்கு இருக்கிற இப்போ மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது RASன்னு. அப்படின்னா என்னன்னா, உங்க வாழ்க்கையில 11 மில்லியன், அதாவது ஒவ்வொரு வினாடியும் 11 மில்லியன் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது. 11 மில்லியன் 1.1 crore. அத உங்க மனம் தன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றார் போல வெறும் 40 பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் எடுத்து ப்ராசஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கை இதுன்னு உங்களுக்கு காட்டுது. என்ன கொடுமை பாருங்க. நியூஸ் சேனல்ஸை விட மோசமா எடிட் பண்ணுது. நீங்க இப்ப பார்க்கிற வாழ்க்கை செய்தி கிடையாது, உங்க ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியேட்டட் நியூஸ்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது நியூஸ் சேனல் நடத்துறவங்க அவங்களுடைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், எந்த கட்சிக்காக இல்லை யாருக்காக யார் அந்த நியூஸ் சேனல் நடத்துறாங்களோ அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை தான் நியூஸா கலந்து கொடுப்பாங்க. சில நேரத்தில் ஒரு சேனல் மாத்தினா போதும், ஒரு சேனல்ல தேனும் ஆறும் தேனும் பாலும் ஆறா ஓடுதும்பாங்க. இன்னொரு சேனல் ஐயோயோ மக்கள் செத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த ஒப்பீனியேட்டட் நியூஸ்னா என்னன்னு. இது வெளியில ஊடகம் மட்டும் பண்ணலைங்க, நீங்களே அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்கயா. ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு பேரு. சயின்டிபிக்கான சத்தியம் இது, நான் சொல்றது நிஜ சத்தியம். உங்க பிரெயின் 11 மில்லியன் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பர் செகண்ட் வர்றத வெறும் 40ல இருந்து 50 பிட் இன்ஃபர்மேஷனா ரெடியூஸ் பண்ணிடுது.
40 50 பிட் தான், அது 1.1 crore இன்ஃபர்மேஷன் வர்றத 40 பிட் இன்ஃபர்மேஷனா ரெடியூஸ் பண்ணி உங்க கான்சியஸ்னஸ்க்கு எடுத்து வந்து கொடுக்குது. உங்க கான்சியஸ் அவேர்னஸ்க்கு அவ்வளவுதான் கொடுக்குது. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, நீங்க எப்படி நம்புறீங்களோ வாழ்க்கையை உங்களை அப்படியே உங்களுக்கு வாழ்க்கையை காட்டும். வாழ்க்கையே துக்கம், நான் என்ன தொட்டாலும் உருப்படாதுன்னு நினைச்சீங்கன்னா அப்படியே வாழ்க்கையை காட்டும். நீங்கள் அடைந்த வெற்றிகள் எல்லாம் நினைவிலே இருக்காது. நீங்க எதை நம்புறீங்களோ அதையே வாழ்க்கையாக காட்டுவதுதான் இந்த RAS, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். ஒப்பீனியனேட்டட் நியூஸ் மட்டும் உங்க வாழ்க்கையை மூளைச்சலவை பண்ணலங்கயா, ஒப்பீனியனேட்டட் லைஃப் தாங்கயா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்தெல்லாம் உடைச்சி உங்க மனசையும் உங்க உடலையும் உங்க உயிரையும் அடுத்த நிலைக்கு கொண்டு போறது ஒரே 1 வருஷம் பரிவிராஜ யாத்திரை பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக ஊர்ல உட்கார்ந்துகிட்டே எத்தனை கோடி வேண்டுமானாலும் சம்பாதிக்கிற அறிவு, ஆற்றல் சகலமும் கிடைச்சிருங்கயா. உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வந்துரும், தைரியம் வந்துரும். உங்க உடல் நலம், உங்க மனநலம், உங்களுடைய ஒழுங்கமைப்பு, உங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க மேல உங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குங்கயா. அதனாலதான் இந்த 1 வருஷம் பரிவிராஜ யாத்திரை பண்ணுங்க. 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் தயவு செஞ்சு பண்ணுங்க. 40 வயதுக்கு உட்பட்ட, அது 18 இருந்து 40, 18 இருந்து 40 வயதுக்கு உட்பட்ட ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் தயவு செய்து 1 ஆண்டு எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொண்டு வாழ்க்கையை தேடி தேசாந்திரம் செல்லுங்கள். ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு போலாம், அந்த பக்கம் சோமநாத்ல இருந்து இங்க புரி ஜெகநாதர் வரைக்கும் போய் பார்க்கலாம். துவாரகா டு சோமநாத், இங்க ராமேஸ்வரம் டு கேதார்நாத். நீங்க ஒருவேளை வைஷ்ணவர்களா இருந்தா 108 திவ்ய தேச ஸ்தலத்துக்கு போங்க. நீங்க சாக்தரா அம்பாள் வழிபாடு செய்யறவங்களா இருந்தா 52 சக்தி பீடங்களுக்கு போங்க. உங்களுடைய கூட்டை விட்டு உடைச்சு வெளியேறினீங்கன்னா இந்த நகரமயமாக்குகின்ற, உங்களை அடிமையாக்கி வைத்து யாரோ ஒருத்தன் பணக்காரன் ஆவதற்காக உங்க வாழ்க்கையை வித்துட்டு அடிமையா இருக்கீங்க பாருங்க, ஆதிலிருந்து சுதந்திரம் அடைவீர்கள். 1 வருஷம் இந்த யாத்திரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க உங்க சொந்த ஊர்ல இருந்தே எத்தனை கோடி வேண்டுமானாலும் சம்பாதிப்பீங்க. உங்க இனிமே முதல்ல உடல் மிகப்பெரிய பலமாயிடும். உறவுகள், இனிமையான உறவுகளை உருவாக்கி கொள்ளுகின்ற அறிவு உருவாயிடும். பெரும் செல்வத்தை ஈட்டக்கூடிய உழைப்பு, தியாகம், அறிவு இதெல்லாம் வந்துரும். இதெல்லாம் போக இந்த மாதிரி தேடி தேடி போகும் பொழுது ஆன்மீக சத்தியங்களை நீங்க கேட்டு கேட்டு அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டி இருக்கும். ஏன்னா ஆன்மீக சத்தியங்களை வாழ்ந்தாதான் இந்த பரிவிராஜக வாழ்க்கையை 1 வருஷம் தாக்கு பிடிக்க முடியும். இல்லைன்னா தாக்கு பிடிக்க முடியாது. சகல பயமும் காணாம போயிரும். வெளி சுதந்திரம், உள் சுதந்திரம் ரெண்டுத்தோட உச்சத்தையும் பார்த்துருவீங்க. வெளி முழுமை, உள் முழுமை ரெண்டுத்தோட உச்சத்தையும் பார்த்துருவீங்க. வாழ்க்கையின் பல கதவுகள் திறக்கும். அதனால இந்த 1 வருட பரிவிராஜக யாத்திரையை தயவு செய்து எடுத்துக் கொள்ளுங்க. யார் யாரெல்லாம் இந்த ஜீவன் முக்தி அடையிறது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்களோ, பரமசிவ ஞானத்தை அடையணுங்கிறத சீரியஸா எடுத்துக்கிறீங்களோ, பரமசிவ விஞ்ஞானத்தை அடையணுன்றவங்க
பரமசிவ சக்திகளை வாழணும்னு நினைக்கிறவங்க அதை ஸ்ரத்தையோட எடுத்துக்கிறீங்களோ அவங்க எல்லாம் தயவு செஞ்சு 1 வருஷம் கொடுங்கய்யா. கட்டாயமா நீங்க எனக்காக அந்த 1 வருஷம் கொடுத்து பரிவிராஜ யாத்திரை பண்ணதை நினைத்து நீங்கள் பெருமைப்படுவீர்கள். அத உங்க வாழ்க்கையில நீங்க 1 வருஷத்தை வீணடிச்சிட்டீங்கன்னு சத்தியமா நினைக்க மாட்டீங்க. நானே 1 மாதம் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறேன். திருவண்ணாமலை கைலாசால 1 மாதம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த சத்தியங்களை எல்லாம் உங்களுக்கு புரிய வச்சு யோகத்தின் மூலமாக யோகா மூலமா உங்க உடம்ப தயார் பண்ணி இந்த ஞான சத்தியங்கள் மூலமா உங்க மனசை தயார் பண்ணி அனுப்புறேன். இப்ப தனியா போகிறது கொஞ்சம் யோசனையா இருந்தாலும் ஒரு 5 பேரா 3-4 பேரா ஒரு 10 பேரா அந்த மாதிரி போங்க. பாரதம் முழுக்க நடந்து யாத்திரை பண்ணுங்க. உலகத்தை பற்றிய ஒரு புதிய தெளிவு வருங்க. இந்த காலத்துல பணம் சம்பாதிக்கிறதுலாம் பெரிய வேலையே இல்லைங்கய்யா. ஒன்னும் இந்த பாரத யாத்திரை பாரதம் முழுக்க பரிவிராஜ யாத்திரை பண்ணி அதை யூடியூப் சேனல்ல டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதுங்கய்யா. உங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாம பல பேர்கிட்ட இருந்து பலவிதமான நன்கொடை சப்போர்ட் பலம் எல்லாம் வருங்கய்யா. வெறும் டிராவல் விளாக் பண்ணீங்கன்னா போதும். அனுபவமும் வரும், பணமும் வரும், ஞானமும் வரும், அனைத்தும் வரும். இது அத்தனைக்கும் உங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புறேன். 1 மாசம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறேன். வாங்க, யாரெல்லாம் இந்த பரிவிராஜகம் 1 மாதம் பரிவிராஜ யாத்திரை 1 வருடம் பரிவிராஜ யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான 1 மாத பயிற்சி டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி கிளம்புங்க. வெறும் 1 வருஷம் 2026 வாழ்க்கையின் பரம சத்தியத்தை உச்ச நிலையை அடைவதற்காக அப்படின்னு தியாகம் பண்ணுங்க. சத்தியமாக நீங்கள் இதை செய்ததற்காக மிகவும் சந்தோஷப்படுவீர்கள், எனக்கு நன்றி சொல்லுவீர்கள். பெண்கள் தனியா போக முடியாது, ஓகே, ஒரு 10 பேரா போங்க. அது மட்டும் இல்ல, இந்த 10 பேர் டீமாலாம் போறீங்கன்னா கூடயே ஒரு கார் அனுப்புறேன், ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். ஏன்னா யாராவது உடம்பு முடியலைன்னா அவங்க கார்ல படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டே வரட்டும் ஒரு 2-3 நாளைக்கு. அந்த மாதிரி முழு பாதுகாப்போடு அனுப்புறேன். சமூகத்துல பல இடங்களையும் பல பொருட்களையும் பல மனிதர்களையும் பல நிகழ்வுகளையும் பார்ப்பதன் மூலமாக பழகுவதன் மூலமாக உங்களுக்குள்ள இருக்கிற பல அடிமைத்தனமான பழக்கங்கள்லாம் உடைஞ்சு போயிருக்கியா. மனிதவள மேம்பாட்டு துறை கைலாசாவோட மனிதவள மேம்பாட்டு துறையில நான் செய்யற ஒரு மிகப்பெரிய சேவை, மனிதவள மேம்பாட்டு துறை மூலமா பண்ற மிகப்பெரிய சேவை, மக்களை 1 ஆண்டு யாத்திரை செய்ய வைப்பது. நீங்க அதுக்கப்புறம் எந்த நாட்டுல செட்டில் ஆனீங்கன்னா அந்த நாட்டுக்கு மிகவும் உபயோகமான குடிமகனா மாறிடுவீங்கயா. நீங்க கைலாசத்துல வந்து செட்டில் ஆகணும்னு கூட நான் விரும்பல, நான் எதிர்பார்க்கல. வந்தால் வாங்க, உங்களுக்கு கதவு, கைலாசத்தின் கதவு திறந்திருக்கு. ஆனா நீங்க எந்த நாட்டுல போய் செட்டில் ஆனாலும் அந்த நாட்டினுடைய ப்ரொடக்டிவான உபயோகமான ஒரு நல்ல குடிமகனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதனால இன்று நான் இந்த சத்சங்கத்தில் சொல்ல விரும்புகின்ற சாரம், அறிமுகம், இந்த 5 கருத்துக்கள் தொடர்ந்து உங்களை நீங்களே அவதூறு செய்து கொள்ளுகின்ற சுய சந்தேகம், சுய வெறுப்பு, சுய மறுப்பு எண்ணங்களை, வார்த்தைகளை விட்டொழியுங்கள். 2வது,
உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நடக்கின்ற எல்லாவற்றையும் சாட்சியாக பாருங்கள். எதிர்வினை ஆற்றாமல் இந்த 17 நாட்கள் மட்டும் சாட்சியாக பாருங்கள். மூன்றாவது, மிக குறைந்த அளவு பொருட்களோடு வாழ முயற்சி செய்யுங்கள். நான் பொருட்கள்னு சொல்றது படுக்கை, துணி, மற்ற டிவைசஸ், கேட்ஜெட்ஸ், அதெல்லாம் மட்டும் இல்லாம உணவில் கூட எவ்வளவு குறைந்த அளவுக்கு உணவெடுக்க முடியுமோ அவ்வளவு குறைந்த அளவு உணவெடுத்து குறைந்த அளவு பொருட்களோடு இந்த 17 நாட்களை வாழ்ந்து பாருங்கள். இது உங்களுக்கு நீங்களே பண்ற சேலஞ்ச். அடுத்தது, மிக குறைந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் சொல்ல வருகின்ற கருத்துக்களை சொல்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அஞ்சாவது, இதையெல்லாம் செஞ்சு வீட்டுல என்னால 17 நாள் இருக்க முடியாது சாமி அப்படிங்கிறவங்க பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு கிளம்பி கைலாச திருவண்ணாமலைக்கு வந்துருங்க. 17 நாளும் உங்களுக்கு இலவசமாக தங்குற இடமும் உணவும் அளித்து இந்த ஞான சத்சங்கத்தை, இந்த ஞான ரசவாதத்தை உங்களுக்கு அளித்து திருப்பி அனுப்புகின்றேன் இலவசமாக. எந்த பலனும் எதிர்பாராது இந்த ஞானத்தை நீங்கள் அடைந்தால் போதும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஸ்ரத்தையான, நேர்மையான அன்பினாலும் கருணையினாலும் காதலாலும் நட்பாலும் இதை உங்களுக்கு அன்பளிப்பாய் தருகின்றேன். பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வருஷம் பரிவராஜ யாத்திரை பண்ணிதான் பார்த்திடலாம் அப்படின்ற தைரியம் இருக்கிற, மனோதிடமும் ரத்தத்துல சூடும் இருக்கிற மக்கள் கிளம்பி வாருங்கள். டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி கிளம்புங்க. 2026 முழு வருடமும் இந்த யாத்திரை பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். இந்த மாதிரி வாழ்க்கைய பல கோணங்களில் பார்த்து, பல இடங்களை பார்த்து, பல அனுபவங்களை அடைந்தீர்களானால் கொடுமையான மதுவுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி மற்ற இந்த அடிமைத்தனங்கள் இருக்காதுங்க. அடிமைத்தனங்களே வாழ்க்கையை புரிந்து கொள்ளாததுதான். இப்ப அடுத்தது தலைப்பை அறிமுகப்படுத்த போறேன். இப்பதான் தலைப்புக்குள்ள போறோம். அருணாச்சல புராணம். அருணாச்சல புராணம் பரமசிவ ஞானமும் பரமசிவ பக்தியும் பரமசிவ விஞ்ஞானமும். புராணம்னா என்ன? வியாசர் ரொம்ப அழகா சொல்றார். 18 புராணங்களையும் மகாபுராணங்களை வகுத்து அளித்துவிட்டு பாகவத புராணத்திலே புராணம்னா என்னன்னு மிக தெளிவான விளக்கம் சொல்றார் வியாசபெருமான். வியாசபெருமான் மற்ற பல புராணங்களிலே புராணம்னா என்னன்னு விளக்கம் சொல்றாரு. ஆனா பாகவதத்தில் தான் மிக தெளிவான விளக்கத்தை சொல்றார். புராண லக்ஷணம் பிரம்மன் பிரம்ம ரிஷிபி நிரூபிதம் ஸ்ருணுஷ்வ புத்திமாஸ்ரித்ய வேதம் வேத சாஸ்திரானுசாரதः சர்கோ சர்கோ அஸ்யாதः விசர்கஸ்ச விருத்திரக்ஷாந்தராணி ச வம்சோ வம்சானுசரிதம் சமஸ்தாः ஹேதுரபாஸ்ரயः தசபி லக்ஷணைர்யுக்தம் புராணம் தத்விதோ விதுஹு.
புராண லக்ஷணம். எந்த எந்த நூலை புராணம் என்கின்ற தகுதியை அளித்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு வியாசபெருமான் தெளிவா விளக்கிறார். புராணங்களின் இலக்கணத்தை பிரம்ம ரிஷிகள் நிர்ணயித்துள்ளனர். பிரம்மனே வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களின்படி புத்தியை கூர்மையாக்கி கேள். இந்த இடத்துல இந்த பிரம்மனே என்ற வார்த்தை முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற பிராமணர்களை குறித்து சொல்லப்படுகின்ற வார்த்தை. பிரம்மனுடைய ஸ்வரூபங்கள், பிரம்மனுடைய வெளிப்பாடுகளாக அமர்ந்திருக்கின்ற பிராமணர்களை பார்த்து சொல்லுகின்றார். புராணங்களின் இலக்கணத்தை பிரம்மரிஷிகள் நிர்ணயித்துள்ளனர். வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களின்படி புத்தியை கூர்மையாக்கி கேள். சுணுஸ்வ அப்படிங்கிறார். சர்கோ சர்க்கம். சர்க்கம் அப்படின்னா முதன்மை படைப்பு. விசர்க்கம் அப்படின்னா இரண்டாம் நிலை படைப்பு. விருத்தி அப்படின்னா வாழ்வாதாரம். ரக்ஷா பாதுகாப்பு. அந்தரம் மன்வந்தரங்கள், காலம். எந்த மன்வந்தரம், எந்த மனுவினுடைய காலத்தின்படி இது நடந்தது அப்படிங்கிற கால குறிப்புகள். வம்சம், ஒண்ணு அரச பரம்பரை வம்சமா இருக்கும், இல்ல குரு பரம்பரை வம்சமா இருக்கும், இல்ல வம்ச பரம்பரை, சூரிய வம்சம், சந்திர வம்சம், அக்னி வம்சம், இந்த வம்ச பரம்பரைகள். இது பற்றிய விளக்கம், தெளிவு. வம்சானுச்சரிதம், அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் செய்த செயல்கள். சம்ஸ்தா, அதிலே யாருக்கு அழிவு ஏற்பட்டதோ அவர்கள் எப்படி அழிந்தார்கள். ஹேது, அழிவு ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அதன் கர்மா என்ன. அபாஸ்ரயம், பரம புகலிடம் எது. இந்த 10 இலக்கணங்கள் கூடியதே புராணம். எந்த நூலிலே இந்த 10ம் இருக்கின்றதோ அதற்கு புராணம் அப்படின்னு பேர். இந்த 10லும் ஒவ்வொன்றை பற்றியும் வியாசர் மிக தெளிவாக இந்த பாகவத புராணத்திலே விளக்குகின்றார். பாகவத புராணத்திலே 12வது கண்டம், 7வது சர்க்கம், 8வது ஸ்லோகம். அதுதான் இப்ப நான் சொன்ன ஸ்லோகம். புராண லக்ஷணம் பிரம்மன் பிரம்மர்ஷிபி நிரூபிதம் ஸ்ருணுஷ்வ புத்திமாஸ்ரித்ய வேத சாஸ்திரானுசாரதா. இது 8வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகம். சர்கோ அஸ்யாத விசர்கஸ்ச விருத்தி ரக்ஷாந்தராணி ச வம்சோ வம்சானுசரிதம் சம்ஸ்தா ஹேதுரபாஸ்ரயः தசபி லக்ஷணைர்யுக்தம் புராணம் தத்விதோ விதுஹு. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். தசமஸ்ய விசத்யர்த்தனம் நவானாமிக லக்ஷணம் வர்ண்யன்யதி மகாத்மான ஸ்ருதேனோர்த்தேன சஞ்ஞசா. அதாவது இந்த 10 இலக்கணங்களின் இந்த 10 இலக்கணம் அதை தூய்மையோடு விரித்து சொல்வதற்காக, இன்னமும் ஆழமாக சொல்வதற்காக 9 இலக்கணங்களை மகாத்மாக்கள் ஸ்ருதியிலிருந்து, அதாவது நம்ம இந்து மதத்திலே 2 விதமான சாஸ்திரம் உண்டு. ஸ்ருதி, அதுதான் என்றும் மாறாதது, பியூர் சயின்ஸ். ஸ்மிருதி, அப்ளைடு சயின்ஸ், அதாவது நினைத்து பார்த்து. இந்த பியூர் சயின்ஸ் ஸ்ருதியை கேட்ட ரிஷிமார்கள் அதை நடைமுறையில் கடைபிடிப்பதற்காக எழுதி வைப்பது ஸ்மிருதி. ஸ்ருதி தான் என்றும் மாறாதது. ஸ்மிருதி காலத்திற்கேற்றார் போல நம்மளால அப்டேட் பண்ணிக்க முடியும். அந்தந்த யுக ரிஷிகள், அந்தந்த யுக புருஷர்கள் ஸ்மிருதியை அப்டேட் பண்ணலாம். இங்க வியாசர் சொல்றாரு,
இந்த 10 லட்சணங்கள்ல 9ஐ ஸ்ருதியை மாற்ற முடியாத அந்த பியூர் சயின்ஸை கோட் பண்ணியே உங்களுக்கு விளக்குகின்றேன்னு சொல்லிடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 10 லட்சணங்களிலே 9 மாற்றவே இயலாதது அப்படின்னு ஸ்ருதியை சார்ந்து விளக்கிறார். வேதத்தின் அர்த்த ஸ்ருதி மூலமாக நேரடியா விளக்கிறார். இப்ப 10க்கு என்ன அர்த்தம் சொல்றாரு, இதையெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த சத்சங்கங்கள் கவனிப்போம். இன்று தயாராகுவோம். திருவண்ணாமலையிலே இன்று துர்க்கையம்மன் உற்சவம். அன்னை துர்க்கைக்கு பூஜை செய்து இன்று கார்த்திகை தீப உற்சவங்கள் நிகழ்கின்றன, தொடங்குகின்றன. துர்க்கையம்மன் உற்சவத்தோடு தொடங்குகின்றது. நாமும் உலகம் முழுவதிலும் இருக்கும் எல்லா கைலாசங்களிலும் இன்று துர்க்கையம்மன் உற்சவத்தோடு சேர்ந்து திருக்கார்த்திகை தீபத்து உற்சவத்தை துவங்குகின்றோம். இன்றைய சத்சங்கத்தை நேரலை செய்த மராஸ் ரவி ஃப்ரம் மலேசியா, மலேசியாவைச் சேர்ந்த மராஸ் ரவி, மராஸ் டிவி அண்ட் மராஸ் டிவி யூடியூப், மராஸ் டிவி டிக்டாக், மராஸ் டிவி ஃபேஸ்புக், தமிழ் AIFM டிஜிட்டல் ரேடியோ, இவைகள் அனைத்திலும் நேரலை செய்த மராஸ் ரவி அவர்களுக்கு நன்றி. மற்றும் இதயத்தாலும் இணையத்தாலும் இணைந்து இந்த நேரலையில் கண்டுகளித்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இளைய பாரதம், TN நியூஸ் 24 டிஜிட்டல், ABP நாடு, ஐதமிழ் நியூஸ், ராணி ஆன்லைன், ரெட்ரோ மணி, வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா, யுவா தமிழ் டெக், TN நியூஸ் டிஜிட்டல் ஃபேஸ்புக், மராஸ் டிவி டிக்டாக் போன்ற இணையதளங்கள் மூலமாக, இணையத்தின் மூலமாக இந்த சத்சங்கத்தை நேரலை செய்த மற்றும் கைலாசத்தின் 10,000 சமூக ஊடகங்கள் வழியாக இதை நேரலை செய்து கொண்டிருக்கும் கைலாயத்தின் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்கும் நன்றி சொல்லுகின்றேன். இந்த இணையத்தின் மூலமாகவும் எல்லா இணையத்தின் மூலமாக இதயத்தின் மூலமாக இணைந்து, இதயத்தாலும் இணையத்தாலும் இணைந்து இந்த சத்சங்கத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி ஆசி உரைத்து இந்த சத்சங்கத்தின் அடுத்த பாகமான கேள்வி பதிலுக்குள் நுழையச் செல்லுகின்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸா இருக்கிற அவங்க எல்லாரும் இந்த கேள்வி பதிலில் கலந்து கொண்டு உங்கள் கேள்விகளை அனுப்பலாம். நேரலையில் பதில் சொல்லுகின்றேன். இப்போ முதல்ல சத்சங்கம், அடுத்ததாக துர்க்கை அன்னையை வழிபட்டு உலகம் முழுவதிலும் கைலாசங்களில் கார்த்திகை தீப திருவிழாவை துவங்குகின்றோம். வாருங்கள், உலகம் முழுக்க இருக்கும் கைலாசாவின் ஆலயங்களை தரிசியுங்கள். நேரலையில் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இந்த பூஜைக்கு பிறகு, துர்க்கை அன்னைக்கு செய்யப்படும் பூஜைக்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்வு தொடரும். அனைவரையும் பரமாத்வைதத்தில் நிலை பெற்று பரமாத்வைத வாழ்க்கை வாழ்ந்து ஜீவன் முக்த வாழ்க்கை வாழ்ந்து ஈகபரம் இரண்டும் அடைந்து பரமுக்தியில் நிலைத்து வாழ்ந்திட ஆசீர்வதிக்கின்றேன். பரமாத்வைத பிராப்திரஸ்து. Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.